என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூட இவன் பொண்டோட்டி கால் பண்றாளே, இப்பதாண்டி நினைச்சேன் அதுக்குள்ள கால் பண்ணிட்டான். எனக்கும் உன்கிட்ட பேசணும் தாண்டி தோண்டிட்டே இருந்தது. சரி கொஞ்ச நேரத்துல பண்ணலாமே நினைச்சேன், அதுக்குள்ள என் பொண்டாட்டியோ கால் பண்ணிட்டான். லவ் யூடி. அடிய பொண்டாட்டி, என்னடி மாமா ஞாபகம் மனசை விட்டு போகாம இருக்கோ? அது சரி, எப்ப எனக்கு உன் ஞாபகம் இல்லாம இருந்திருக்கு? எப்பவுமே எனக்கு உன் ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கேன். என்னடி என்னாச்சு? என்ன ஏதோ பேச்சுல ஒரு கவலை தெரியுது. என்னடி பொண்டாட்டி, என்ன ஆச்சு சொல்லு. கதிர், இங்க ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கதிர். ஏய் என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? என்ன ஆச்சு சொல்லுடி. கதிர், சித்தப்பா கால் பண்ணாங்க கதிர். இந்த வீட்டை காலி பண்ணணுமா? இங்க இருந்து காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் என்ன கூட்டிட்டு போய் விட போறாங்களா கதிர்? எனக்கு பயமா இருக்குடா. என்னடி என்னாச்சு? எதுக்கு இப்படி ஒரு திடீர் முடிவு? என்னாச்சுடி? சித்தப்பாக்கு எதனா விஷயம் தெரிஞ்சிச்சா என்ன? எனக்கு தெரிஞ்சு சித்தப்பாக்கு எந்த விஷயமும் தெரிய வாய்ப்பு இல்ல. அப்புறம் என்னம்மா, எதுக்கு ஒண்ணு இங்க இருந்து காலி பண்ணி வேற எங்கேயும் வைக்கிறாங்க? எனக்கு ஒன்னும் புரியலடி. என்னடி? எனக்கும் அதான் தெரியல. கேட்டா சித்தப்பா சொல்றாங்க எனக்கு இங்க சேஃப் இல்லையாமா. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி அவன் ராஜா என்ன கூட்டிட்டு போனால அந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சித்தப்பா ரொம்ப பயப்படுறாங்க. நான் இங்க தனியா இருந்தா சேஃப் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால வீடு வேற எங்கேயும் பார்த்துருக்காங்க. எனக்கு இப்ப பயமா இருக்கடா கதர். இதுக்கு எதுக்கடி பயப்படுற? வேற எங்க பார்த்தா என்ன? இங்க பாருடி, நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நான் கண்டிப்பா உன்னை வந்து பாப்பேம்மா. இங்க பாரு, நீ எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா டெய்லியும் உன்னை வந்து பாப்பேன். அப்படி உன்னை பார்க்க முடியலன்னா நாள் முழுக்க நம்ம போன் பேசுவோம், போதுமா? நீ புரியாம பேசாத கதிர். இங்க பாரு, இப்ப காலேஜ் லீவு. இப்ப உன்னை பார்க்கணும்னு நினைச்சாலும் வெளியில வர முடியாது, தெரியும்ல? எதுக்காவது வெளியில போகணும்னா கூட சித்தப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். மிஞ்சி மிஞ்சி போனா நான் சாரா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வரணும். சரி, இப்ப காலேஜ் லீவு, சாரா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி உன்னை பார்க்க வருவேன். அப்புறம் காலேஜ் ஓபன் பண்ணதும் நீ காலேஜுக்கும் வர மாட்ட. நீ வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு போயிடுவ. என்னால உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடா. டெய்லியும் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், தெரியுமா? நம்ம 2 பேரும் லவ் பண்றதுக்கு முன்னாடியே தினமும் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டோம். ஆனா இப்ப எல்லாம் சொல்லிட்டோமே நினைச்சு சந்தோஷப்பட்டா இப்ப என்னால உன்னை பார்க்கவே முடியாதுன்னு தோணுது. எனக்கு பயமா இருக்கு கதர். என்னம்மா என்னென்னமோ சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன? நம்ம டெய்லியும் பார்க்கணும், அவ்வளவுதானே? சரி விடு, நீ போற வீட்டுக்கு நான் கண்டிப்பா வர பாக்குறேன். ஏய், ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு வந்து போனேனே, அது உங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால கூட மாத்துறாரோ? என்னடி, இப்படி ஏதாவது இருக்குமோ? தெரியல கதிர். அப்படி ஏதாவது இருந்தா அவர் அந்த டைம்ல மாத்தி இருக்கணும். இப்ப எதுக்கு மாத்தணும்? கதிர், என்ன நீ பார்க்க வந்துருவல? நான் எங்க போனாலும் கண்டிப்பா நீ வருவலடா. ஏய் லூசு, நீ எங்க போனாலும் வருவேண்டி. உன்னை பார்க்காம என்னாலும் இருக்க முடியாதுடி. இங்க பாரு, நீ எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி, அங்க கண்டிப்பா கதிர் வருவான்டி. வந்து உன்னை கண்டிப்பா பார்ப்பேன்டி. இங்க பாரு, நீ எங்க போறேன்னு மட்டும் எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணு, ஓகேவா? இன்னைக்கு நைட்டே உன்னை வந்து பார்க்குறேன், சரியாடி? ஏய் சரிடி, இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, ஃபீல் பண்ணாதடி. நீ எங்க போனாலும் சரி, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா நீ போற வீட்டுக்கு நான் வந்து பார்ப்பேன், சரியா? சரி சரி, நான் போனை வச்சிடறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தப்பா வந்துருவாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி வைக்க சொன்னாங்க. நான் பேக் பண்றேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல நான் அங்கே போயிடுவேன் புது வீட்டுக்கு. நான் அங்கே போயிட்டு உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நைட்டு வா, நான் உன்னை பார்க்கணுண்டா. கண்டிப்பாக வந்துடுவேல்ல? வராமல் மட்டும் இருந்துடாத, என் மனசு தாங்காது, சரியா? கண்டிப்பா வருவேம்மா. இங்க பாரு, நீ போயிட்டு எனக்கு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு. நைட்டு 9 மணிக்கு கண்டிப்பா வருவேண்டி. வருவேன், ஆனா ஏதாவது தரத்துக்கு ரெடியா இரு. சும்மா வர வச்சு அனுப்பிடாத, சரியா? மூச்சு பாரு, போடா. நான் சும்மாலாம் கேட்கல, சீரியஸா தான் கேட்கிறேன். நேத்து லவ் சொன்ன போதே ஏதாவது அட்லீஸ்ட் கண்ணத்துலயாவது கொடுப்பேன்னு நினைச்சேன். எதுவுமே கொடுக்காம ஓடிட்டடி. அதான் கேட்குறேன், இன்னைக்கு நைட்டு வர ப்ளீஸ் ஏதாவது பார்த்து பண்ணு.
பண்ணுடி. உன்னை போடா மூஞ்சி பாரு. நீ முதல்ல வா, எனக்கு உன்னை பார்க்கணும். வந்துரு சரியா? கண்டிப்பா வருவேண்டி என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை பார்க்காம என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? வருவேண்டி. நைட்டு கண்டிப்பா வருவேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இரு சரியா? லவ் யூடி. எனக்கு ரொம்ப கொழுப்பு தான். நீ வா, என்னை பார்க்க மட்டும் வரணும், மற்றபடி வேற எதுவும் இல்லை சரியா? அமைதியா வந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி அமைதியா திரும்பி போயிடணும். நீ நல்ல பிள்ளைதான். இனிமே எப்படி இருப்பேன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன் சரியா? லவ் யூடா. காதலை சொன்னாய் என் வாலிபம் நனைந்ததடி. உன்னை கலந்த பின் நான் சென்று குளித்தால் கடல் கொடி நீர் ஆகுமடி. செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேடு. இல்லாம பிள்ளை பக்குவமகள் நான் தானே வேணும் என்றால் காதோரம் நல்லக்கடி ஏராளம் நல்லக்கரவே. அது போதாமல் மீண்டும் வருவே. சந்துரு, அந்த டிஎல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னேன், என்னாச்சு? சார் 4 o'clock மீட்டிங் சார், எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே சந்துரு, 4 o'clock தானே? சரி ஓகே, கரெக்ட் டைம்க்கு எல்லாரும் வந்து சொல்லுங்க, என்னன்னு பார்த்துருவோம். ஷியோர் சார், கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க சார். அந்த கேஎஸ் என்டர்பிரைசஸ் கிளைண்ட் அவர் என்ன ஆனாரு? அகைன் எதனா வந்து கேட்டாரா, பேசினாரா? நீங்க எதனா டீட்டெயில்ஸ் சொன்னீங்களா அவருக்கு? அது வந்து சார், 1 செகண்ட் ஃபோன் பேசிட்டு வரேன். ஓகே சார், அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. இப்போதானே போறேங்க, எப்போ விட்டுட்டு வந்தாங்க அவங்கள, இன்னும் வீட்டுக்கு போல போல இருக்கு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா, என்னம்மா இன்னும் வீட்டுக்கு போகல நீங்க? ஹலோ சார், உங்க அம்மா இல்ல சார். ஹலோ, நீங்க யாருங்க? எங்க அம்மா போன்ல இருந்து கால் பண்றீங்க? அம்மா எங்க? எங்க அம்மா எங்கங்க? ஒரு நிமிஷம் பதறாதீங்க. உங்க அம்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க இல்லீங்களா? ஆமா, நான் தான் டிராப் பண்ணிட்டு வந்தேன். அவங்க சூப்பர் மார்க்கெட்ல தானே இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க? சார், அவங்க சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துட்டாங்க சார். என்னது, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? சார் சார், ஷாக் ஆகாதீங்க. ஆன்ட்டி இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன் நானு. நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம எச்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க வந்துருங்க. ஓகேங்க. நீங்க தான் அம்மாவை கூட்டிட்டு போனீங்களா? ஆமா சார், நான் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க வாங்க, நேரா வாங்க, நான் சொல்றேன். சீக்கிரம் வந்துருங்க சார். ஓகே, நான் உடனே வரேன். சார், என்னாச்சு? அம்மாக்கு எதனா ப்ராப்ளமா? ஆமா சந்துரு, அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாமா. நான் இப்போ உடனே கிளம்பணும். நீங்க என்ன பண்ணுங்க, டிஎல் மீட்டிங்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு மீட்டிங் இருக்க முடியாது, நீங்க பாத்துக்கோங்க. நான் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். நான் இதோட நாளைக்கு தான் வருவேன். நான் கிளம்புறேன், ஓகேங்களா? எது வந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. எதனா எனக்கு கால் பண்ணுங்க உடனே, ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் போய் அம்மாவை பாருங்க. மீட்டிங் தானே, நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். தேங்க்ஸ் சந்துரு, நீங்க எதனா டவுட்ஸ்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? நான் கிளம்புறேன். ஓகே சார், கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க சார். சிஸ்டர், இங்க கௌரின்ற பேஷண்ட் சூப்பர் மார்க்கெட்ல மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. அவங்க இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன சார், பேஷண்ட் நேம் கௌரிங்களா? எனக்கு தெரியல, வேணா ரிசப்ஷன்ல கேட்டு பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், 1 செகண்ட். மிஸ்டர் ஜீவா? ஆமாங்க, நான் தான் ஜீவா. நீங்க என்கிட்ட போன்ல பேசுறது? ஆமா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் டாக்டர் பூர்ணி. நீங்க தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்களா இங்க? ஆமா, நான் இங்க தான் வர்க் பண்றேன், அதனால ஆன்ட்டி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே, இப்போ அம்மா எங்க இருக்காங்க? வாங்க சார், நான் காட்டுறேன். சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். கீதா டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க, என்னன்னு போய் பாருங்க. ஓகே டாக்டர். ஜீவா, நீங்க வாங்க, நான் ஆன்ட்டியை காட்டுறேன். ஓகேங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நான் சொன்னல, கேட்டியா? உன்னை தனியா போகாதன்னு. என் பேச்சை கேட்டாதானே? இப்ப பாரு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு. ஐயோ, இன்னும் நீ எங்கேயாவது தனியா போய் பாருமா. ஜீவா, திட்டாதடா. நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்லா தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்க வர மாதிரி இருந்தது, அங்கேயே விழுந்துட்டேன்டா. இதோ இந்த பொண்ணு தான் என்ன தூக்கிட்டு வந்து இப்படி கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, என்னை எப்படியோ கூட்டிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கா. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொண்ணு டாக்டர்னு. இப்ப இவங்களும் இல்லைன்னா என்னமா ஆயிருக்கும்? நான் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. ஏமா இப்படி பண்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ ஜீவா, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களே இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க, இப்போ நீங்க திட்டணுமா ப்ளீஸ்? சாரி அம்மா. சரிம்மா, ஏதாவது சாப்பிட்டியா? ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டா. இந்த பொண்ணு தான் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்தது, சாப்பிட்டேன். நீ என்ன ஏதுன்னு பில்லு பார்த்து கொடுத்துருடா. இந்த பொண்ணு தான் ஏதோ டெஸ்ட் எல்லாம் எடுத்தது, இது வரைக்கும் 1 ரூபா கூட என்கிட்ட கேட்கல. என்ன ஏதுன்னு பார்த்து அந்த பில்லெல்லாம் கொடுத்துடுறா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல? இப்ப பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நிதானமா இருக்கு, எழுந்து உட்காந்து பேசலாம். சரிம்மா. டாக்டர், இவங்களுக்கு அவங்க உடம்புக்கு எதுவும் இல்ல, அவங்க மார்னிங் சுகர் டேப்லெட் எடுக்காம இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. போதா குறைக்கு லோ பிரஷர் வேற, அதனால அவங்க விழுந்துட்டாங்க. கேட்டியாம்மா? சொல்றேன்ல, டைமுக்கு கரெக்டா டேப்லெட்டை எடுத்துக்கோங்கன்னு.
சொன்னும் கேட்கறதுதான் கேட்க மாட்டீங்களா எதுவுமே நீங்க தான். சரிடா, இங்க வச்சு கத்தாத. ஏது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்க. இந்த பொண்ணு முன்னாடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லாமா உங்களை. சரி நீங்க இருங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்து பில் பே பண்ணிட்டு வந்துடலாமா? நம்ம கிளம்பலாம். இன்னொரு 2 hours இங்க இருக்கட்டும். 2 hours அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அப்புறமா நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. 2 மணி நேரமா? ஏன் இப்ப கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கு இல்லங்க, இப்போ ட்ரிப்ஸ் முடிஞ்சிருக்கு. உடனே அவங்கள டிராவல் பண்ண வச்சீங்கன்னா இன்னும் 2 கேர்லஸ் தான் வரும். அதனால ஒரு 2 hours இங்க இருக்கட்டுமே, அப்புறம் நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க. அம்மா ஏதோ டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா. இதுக்கெல்லாம் எங்க பில் பே பண்ணணும்? இட்ஸ் ஓகே, நான் எல்லாமே பே பண்ணிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. இல்ல உங்க நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கேஷ் மாத்தி விட்டுறேன். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்குறேன், நீங்க மாத்தி விட்டுருங்க. ஓகேங்க. சரிம்மா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியில இருக்கேன். சரி ஜீவா, ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து புண்ணியவதி மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஆண்டி, என்ன ஆண்டி எனக்கு போய் டைம் வர சொல்லிக்கிட்டு. நீங்க பாருங்க, நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். ஆஸ் எ டாக்டரா நான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்கேன் ஆண்டி. இதுக்கு போய் டைம் வர சொல்லிக்கிட்டு. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்ல? எனக்கு பரவாயில்லம்மா. ரொம்ப பணிவா அடக்கமா பேசாமா. ஒரு டாக்டரா இருந்துட்டு நீ என்கிட்ட எவ்வளவு பணிவா பேசுற நீனு. உன் பேர் என்னம்மா? என் பேர் பூர்ணி ஆண்டி. பூர்ணி, பேர் ரொம்ப அழகா இருக்குமா. நீயும் ஆள் ரொம்ப அழகா லட்சணமா இருக்கமா. தேங்க்ஸ் ஆண்டி. இங்க நீ வேலை செய்றியாமா? ஆமா ஆண்டி, நான் இங்க வர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லதுமா. ஆமா, உங்க அம்மா அப்பாலாம் உங்க வீடு எங்கமா இருக்கு? எங்க டாடியும் ஒரு டாக்டர் தான். அவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு ஓனா ஹாஸ்பிடல் இருக்கு. ஆனா நான் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட என்னம்மா, உங்களுக்கு சொந்தமா ஹாஸ்பிடல் இருக்கும்போது நீ ஏமா இங்க வர்க் பண்ற? ஏமா? அது இல்ல ஆண்டி, எனக்கு எது ஒண்ணுமே செல்ஃபா பண்ணிக்கணும்ல ஆண்டி எனக்கு ஆசை. அப்பாவையும் அம்மாவையும் நான் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. அவங்க என்ன நல்லபடியா படிக்க வச்சுட்டாங்க. இனி நானே தானே என்ன பாத்துக்கணும். அதான் அப்பாவோட ஹாஸ்பிடல் இல்லாம நான் வெளியில வந்து இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ஆண்டி. அப்பா ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அங்க மதுராந்த பக்கத்துல தான் அப்பாவோட ஹாஸ்பிடல் இருக்கு. அங்கதான் எங்க வீடும் இருக்கு. பரவாயில்லையே. ஏமா, இவ்வளவு பணக்கார பொண்ணா இருந்துகிட்டு எவ்வளவு நடக்கும் உங்ககிட்ட. இன்னொரு இடத்துல கை கட்டி வேலை செய்யற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. அம்மாடியோ, இதெல்லாம் ஆச்சரியப்படலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு. அதான் நான் இப்படி இருக்கேன். அது சரிம்மா, எப்படி உங்ககிட்ட இவ்வளவு ஒரு அடக்கம்? சொந்தமா ஹாஸ்பிடல் இருக்குன்னா அப்ப நீங்க எப்படி பெரிய இடத்து போனா தானே இருக்கணும். ஆமா ஆண்டி, அப்பாக்கு ஈசிஆர்லயே 4 பில்டிங், ஒரு ஹாஸ்பிடல், அப்புறம் சென்னையில கூட எங்களோட ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அது இல்லாம சென்னையில எங்க வீடு இருக்கு. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. அதனால நான் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ஆண்டி. அதனால இங்க இருக்கேன். அடே அம்மா, பெரிய இடம் தான் போல இருக்கே. அடியே கௌரி, என்ன யோசிக்கிற? கணக்கு போடலாமா வேணாவா? ஓகே ஆண்டி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் கொஞ்சம் போய் பேஷண்ட் பார்க்க வேண்டியது இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என் பையன் உன் நம்பர் கேட்டால, அதை கொஞ்சம் மறக்காம கொடுத்துருமா. நான் உன்னை அடிக்கடி பார்க்க வரலாமா? இது என்ன ஆண்டி கேள்வி? எப்ப வேணாலும் வரலாம். நீங்க நல்லா தான் பேசுறீங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி. நானே கூட வந்து உங்களை ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறேன். நீங்க ஹாஸ்பிடல் கூட வரணும்னு அவசியம் இல்ல. நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஜெனரல் செக்அப் பண்றேன். அட, இது கூட நல்லா இருக்கே. இந்த பொண்ணு வீட்டுக்கு வர போக இருந்தாதான் நம்ம நினைக்கிறது கை கூட நினைக்கிறேன். சரிம்மா, நான் போகும்போது உனக்கு வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன். நீ என்ன பண்ணு, நாளைக்கு போல வந்து என்ன ஒரு செக்அப் பண்ணிட்டு போமா, சரியா? கண்டிப்பா ஆண்டி, இது என்னோட டியூட்டி. கண்டிப்பா நான் பண்றேன் ஆண்டி. சரி, நீங்க பாத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பேஷண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. கௌரி, பாத்தியா, பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போல இருக்கே. போதா குறைக்கு டாக்டர் வேற. அவகிட்ட காசு பணம் இல்லைனாலும் டாக்டருங்கிற பதவி இருக்கு. எப்படி பார்த்தாலும் 2-3 லட்ச ரூபாய் சம்பளமே வாங்குவான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு நம்ம ஜீவாக்கு கட்டி வச்சா, ஏ கௌரி, நல்லா தாண்டி இருக்கும். பருவதத்தை விட இந்த பொண்ணு எக்கச்சக்கமான வசதிக்காரி. நம்ம யாழ்னியை கட்டி வைக்கிறத விட இந்த பொண்ணை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவாக்கும் பொருத்தமாக இருக்கும். ஜீவா பூர்ணி பேர் பொருத்தம் கூட நல்லா தான் இருக்கு. இவனுக்கு தான் யாழ்னியை கண்டாலே பிடிக்கலையே. எப்போ பாரு யாழ்னி கூட முட்டிக்கிட்டு தானே இருக்கான். அப்போ யாழ்னியை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட இந்த பொண்ணை கட்டி வைக்கலாமே. கௌரி, யோசி. ஏதாவது பண்ணி இவங்க 2 பேரும் சேர்த்து விடுறதுக்கான வழியை பாரு. பொண்ணு ரொம்ப பெரிய இடம், சீக்கிரம் வளைச்சு போடு. இல்லை, என் கண்ணை தென்பட்டாச்சுல்ல, இனி வளைச்சு போடாமல் இருப்பேனா என்ன? போட்டுடுறேன். இவரு ஜீவா தானே? சூர்யா வீட்டுல ஷாலினியோட அண்ணன் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஜீவா தானே? சூர்யாவோட அத்தை பையன் தானே? டவுட்டே வேணாங்க, நான் ஜீவாவே தான். இது உங்க ஹாஸ்பிட்டலா? ஆமா ஜீவா. ஆமா, என்ன விஷயம்? நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? என்னாச்சு? யாருக்கு என்ன? உங்க சிஸ்டருக்கா? ஏன் கேட்குறேன்னா, அவங்களுக்கு தான் அப்பப்போ ஃபீவர் வந்துட்டு இருந்தது, அதான் கேட்குறேன். உங்க சிஸ்டருக்கா? நான் இப்போதானே அவளை விட்டுட்டு வந்தேன். சொல்லுங்க ஜீவா. ஷாலுக்கா எதுவும் ஒன்று மதன். அம்மா தான் பர்ச்சேஸ்க்காக போயிருந்தாங்க. போன இடத்துல கொஞ்சம் மயக்கமாக விழுந்துட்டாங்க போல இருக்கு. இங்க இருக்க ஒரு டாக்டர் தான் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, அம்மாக்கா என்னாச்சு? ஆமா, யாரு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க? பூர்ணி, நீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் ஆச்சு, நீங்க டியூட்டிக்கு வந்திருக்கீங்க? இல்ல டாக்டர், நான் டியூட்டிக்கு வரல. அவங்க அம்மாவை நானே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணேன். அதனால நானே செக்அப் பண்ணிட்டேன் டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். ஓகே. ஆமா, அவங்களுக்கு என்ன ஆச்சு? செக் பண்ணிட்டீங்களா? ஏதோ சீரியஸாலாம் இல்லைல்ல? இல்ல டாக்டர், அவங்க சுகர் டேப்லெட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் பிபி வேற லோ ஆயிடுச்சு. அதனால அவங்க மைண்ட் விழுந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஓகே தான்.
ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா மேபி கரெக்டா இருக்கும் டாக்டர். ஓகே பூர்ணி, நல்ல வேலை பண்ணீங்க, தேங்க்யூ. டாக்டர் நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எனக்கு புரியல. அவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். நல்ல வேலையை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க பார்த்துருக்கீங்களா, அதுக்காக தான் சொன்னேன் பூர்ணி. ஓகே, நீங்கள் கிளம்புறதா கிளம்புங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர், ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணதுக்கு. அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நம்பர் கொடுங்க. உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஷை நான் மாற்றி விட்டுருவேன். என்ன கேஷ் ஜீவா? இல்லை மதன், நிறைய செக்அப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பில்ஸ்லாம் பே பண்ணணும்ல மேடம். அவங்களோட ஓன் கேஷை போட்டு தான் பார்த்துருக்காங்க, அதான். ஓ ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, அது நான் பார்த்துக்கிறேன். பூர்ணிக்கு நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஐயோ இல்லை மதன், இருக்கட்டும் ஜீவா, இருக்கட்டும், விடுங்க, நம்ம அப்புறம் பார்த்து பேசிக்கலாம், ஓகேவா? ஓகே மதன், தேங்க்ஸுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். டாக்டர் நான் கிளம்புறேன். ஓகே பூர்ணி, நீங்கள் கிளம்புங்க. மார்னிங் டியூட்டி உங்களுக்கு தானே, வந்துருங்க. ஷூர் டாக்டர், கண்டிப்பா வந்துடுறேன். ஜீவா, நீங்கள் அம்மா பார்த்துட்டுருங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, நீங்கள் போய் பாருங்க, நான் அம்மா பார்க்குறேன். நான் கிளம்பும்போது சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே ஜீவா, நான் உடனே வந்துடுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உடனே வந்துடுறேன். ஓகே மதன். ஓகேங்க, அம்மாவோட பத்திரமா பாத்துக்கோங்க. சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காதீங்க. நீங்க திட்டிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும், அப்புறம் சரியாகாது. பாத்துக்கோங்க, ஓகேங்களா? அம்மா மேல பாசம் இருக்குன்னு தெரியுது, அதுக்காக திட்டிட்டே இருக்காதீங்க, ஓகேங்களா? சரிங்க, அவங்களை திட்டல, இப்படி சொன்னாதான் அவங்க கேட்பாங்க, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்பா போதுங்க, தேங்க்ஸ் எவ்வளவு தேங்க்ஸ். இருக்கட்டும், நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆகுது, கிளம்புறேன். இல்லைங்க, அதுக்கு இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டியே இல்லை. ஆனால் ஆஃப் டைம்லையும் அம்மாக்காக வந்து அட்டன் பண்ணீங்களா, அதுக்காக தானே இந்த தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் என்கிட்ட தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டே தான் இருப்பீங்க. நான் கிளம்புறப்பா. சரிங்க. ஐயோ ஏய் பாத்துங்க. மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சு கண்ணம் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அட பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் 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 டிங், பேசி பேசி சிரிச்சுக்கிட்டா டிங் 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 டிங், அட சிரிச்சு இரண்டில் ஓரே வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ பூர்ணி. சாரிங்க, ஏதோ தவறி. பார்த்து வரக்கூடாதாங்க, நல்ல வேலை நான் பிடிச்சேன், இல்லைன்னா கீழே விழுந்துருந்தீங்கன்னா என்ன ஆகுது? அது சாரி தடுத்துருச்சு. சாரி சாரி ஜீவா. இட்ஸ் ஓகேங்க, பரவாயில்ல. சரி பார்த்து போங்க. சரிங்க, நான் போறேன், பை. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ஓகேவா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நம்மளோட 2 ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, துளி துளியாய் கண்ணாமூச்சி. இந்த 2 ஸ்டோரிஸுமே பார்த்தீங்கன்னா துளி துளியாய் தான் கொஞ்சம் நாளாக வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டு இருந்தது. இப்போ என்னன்னா நம்ம கண்ணாமூச்சி ஸ்டோரிஸும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டேன் ஸ்கூல் லீவு, அதனால வீடியோஸ் வந்து ரொம்ப வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் இப்போ தான் ஒரு 2 நாளாக வந்து நான் அதர் சேனல்ஸோட வியூஸ் பார்க்கலாமே அப்படின்ட்டு பார்த்தேன். நான் மற்ற சேனல்ஸ் நம்மள மாதிரி நிறைய பேர் கார்ட்டூன் போட்டுட்ருக்காங்க இல்லையா, அவங்க சேனல்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமேன்ட்டு பார்த்தா அவங்களுக்குலாம் எப்பவும் போகிற மாதிரி தான் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம சேனல் மட்டும்தான் ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு. நடுவில் நல்லா போச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வியூஸ் போச்சு, அப்போ துளி துளியாக்கி வியூஸ் கம்மியாயிடுச்சு. சரி ஆமாம், ஒரு புது ஸ்டோரி லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால அதுக்கு வியூஸ் நல்லா வருது, இதுக்கு வியூஸ் கம்மியாயிடுச்சு. 2 ஸ்டோரியில் ஏதோ ஒன்றுத்துக்கு நமக்கு வியூஸ் போகுது இல்லை அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருந்தது எனக்கு. இப்போ 2 ஸ்டோரிக்குமே வியூஸ் வந்து ரொம்ப டவுனாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். கேம் வந்து 3000 தாண்ட வேணாம் பர் டேக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அப்போ வந்து லீவ் ப்ராப்ளம் இல்லை, ஒரு வேளை ஸ்டோரி தான் ப்ராப்ளமாக இருக்குமோ எனக்கு தோணுது. உங்களுக்கு ஸ்டோரி எதுவும் பிடிக்கலையா, ஏதாவது போராக போகுதா, இல்லை லவ் ஸ்டோரிங்கிறதுனால அந்த அளவுக்கு லைக் பண்ணலையா நீங்கள்? எனக்கு சரியா தெரியல. இதாக இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அக்கா நீங்கள் ஸ்டோரியை இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் எதனா சொல்லுங்கள். நான் அது வேணாக்கா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேனே. ஏன்னா ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம நல்லா எடுக்கணும், நம்ம நல்லா எடுப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் பார்க்குற உங்களுக்கு தானே தெரியும் ஸ்டோரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. அதனால உங்ககிட்ட கேட்குறேன், ஸ்டோரி எதுவும் போரா போகுதா, கதை வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலையா? கேம் ஸ்டோரி வந்து இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய அதாவது இப்போவே நம்ம ட்விஸ்ட் அதெல்லாம் வைக்க வேணாம். ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போகட்டும். லவ் ஸ்டோரிங்கிறதுனால 4 ஜோடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ 4 ஜோடிக்கு
அங்கங்கே ரொமான்ஸ் கொடுத்து லவ் கொடுத்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். இன்னும் அதில் ஒரு ஜோடிக்கு வந்து நான் இன்னும் லவ் ப்ரப்போஸே பண்ண வைக்கலை நான். ஸோ 4 பேருக்கும் லவ் ப்ரப்போஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லவ் போயிட்டு இருக்கும்போது அப்புறமா நம்ம வந்து ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? லவ் ஸ்டோரிங்கிறதுனால பிடிக்கலையா? லைக் ஃபேமிலி செக்மெண்ட்டாக கொண்டு வந்தால் பிடிக்குமா? எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா நடுவில் உங்களுக்கே தெரியும் நம்ம கேஎம் ஸ்டோரிக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருந்ததுன்னுட்டு. இப்போ வியூஸ் அப்படியே எந்த அளவுக்கு போச்சு, 7,000 8,000 9,000 10,000 வியூஸ் வரைக்கும் போயிருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். எபிசோடு 1 இருந்து இப்போ நான் எபிசோடு வந்து 73 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 73 வரைக்கும் நீங்கள் போய் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா 50 எபிசோடு வரைக்கும் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த 20 எபிசோடாக தான் எனக்கு வியூஸ் ரொம்ப டவுனாக போகுது. அதுலேயும் முந்தானேற்று போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் வந்து வியூஸே இல்லை. பர் டேக்கு ஒரு 4,000ஆவது வரும்னு எதிர்பார்த்தாக்கா இன்னைக்கு நேற்று போட்ட வீடியோவை இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன் 4,000 வியூஸ் கூட வரலை. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னென்னா நைட்டு முழுக்க தூக்கத்தை விட்டு ஒரு ஸ்டோரி எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து 10:30க்கு உட்காருவேன். 4:30 ஆகும் ஒரு ஸ்டோரி எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போ எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். பாக்கி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் துளி துளியாக்கு வந்து டைம் கம்மியாக போடுறதுனால ஓரளவுக்கு டைம் வந்து அதுக்கு கம்மியாகும். அதனால ஏதோ ஒன்று நான் தூக்கத்தை வந்து விட்டுட்டு உட்காந்து எடுக்கிறேன்னா நைட்டு முழுக்க வீடியோ எடுத்தாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சதுமே நம்ம வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் வீடியோ எடிட் பண்ணணும். ஹாஃப் டே ஃபுல்லாகவும் எடிட்டிங்கில் போயிடும். எடிட்டிங்னா 3:30 வரைக்கும். அதான் உங்களுக்கு வீடியோ போடும்போதே உங்களுக்கே தெரியும் 3:45 3:15 இந்த டைமுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். இந்த டைம் வரைக்கும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு தான் டே டைமில் கொஞ்ச நேரம் தூங்குவேன், அந்த 1 hour அப்படின்னும் போது. ஸோ இந்த அளவுக்கு நான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஆனால் வியூஸ் இல்லைன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதனால தான் கேட்டேன் நான். இது வந்து நான் போகிற ரூட் கரெக்டா? என்னோடய வே தப்புனா நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டோரி வந்து இப்படி நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, அதனால தான் வியூஸ் போகலை, இப்படி மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு எதனா நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக திருத்திக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு இப்படி வியூஸ் டவுனாக போகிறதுனால என்னென்னா வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டப் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் வந்து இப்போ வீடியோ எடுக்க உட்காடுறேன் அப்படின்னாலே அட போப்பா, நம்ம இப்போ இதை எடுத்து என்ன யூஸு, நான் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன், இந்த மாதிரி லவ் இருக்கணும், இந்த மாதிரி ரொமான்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல இந்த சின்னதாக ட்விஸ்ட் வைக்கணும், இந்த இடத்துல இவங்களை வில்லியாக கொண்டு வரணும், வில்லனாக கொண்டு வரணும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு உட்காந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சி உட்காந்தா என்ன போட்டு என்ன பிரயோஜனம்? வியூஸ் நமக்கு டவுனாக தானே போகுது. ஏன்னா ஒரு நாள் நம்ம எடுக்கிறது பிடிக்கல போல இருக்குது, நல்லா போல இருக்குது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுதான் மைண்ட் வந்து டவுன் ஆயிடுது. இதனாலப்பா எனக்கு வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் நேற்று இன்னைக்கு சுத்தமாக இல்லை. ஒரு மைண்டே இல்லாமல் தான் நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒருவேளை ஸ்டோரி தான் தப்பாக போயிட்டு இருக்கோ எனக்கு புரியல. ஒருவேளை நான் வந்து ரொமான்ஸ் அதிகமாக காட்டுறேன், அது உங்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? அதனால உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்டோரி? நீங்கள் எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்களேன். ஏன்னா நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்படி கதை கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும், வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் கதையை ஒரு வியூக்கு கொண்டு போயிட்டுருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ரொமான்ஸ் அதிகமாக வைக்கிறேன், அதனால உங்களுக்கு பிடிக்கலையோ? எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நான் டைம் வந்து எவ்வளோ அதிகமாக போட்டுட்ருக்கேன்ட்டு. 30 மினிட்ஸ்க்கும் அபோவாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் ஒரு வீடியோ எடுக்க அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து தூக்கத்தை விட்டு எல்லாத்தையும் பண்ணி போட்டால் எனக்கு வியூஸ் இல்லையே. வியூஸ் இல்லைன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் என்னோட பிரச்சனை. உங்களுக்கு ஸ்டோரி எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிறத கொஞ்சம் இதில் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது திருத்திக்க முடியுதான்னு பார்த்து திருத்திக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கேட்கணும்னு நினச்சேன், அதான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஒரு வேளை ஸ்டோரி உங்களுக்கு போராக போகுதா, ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் போகுது அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஏதாவது ஸ்டோரியில் சேஞ்சஸ் பண்ண முடியுதா கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், நம்ம இன்னைக்கான பர்த்டே வெட்டிங் விஷஸ் பார்த்துருவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் மகேஷ் ப்ரோ, அவங்களோட ஒய்ஃப் சந்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே.
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தியா மகேஷ். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சந்தியா சிஸ்டர். சந்தியா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபத்தாக் சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபத்தாக் டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃபத்தாக் டியர். ஃபத்தாக் சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்.